சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய பண வருமானத்தை தரும், பெரிய ஆற்றலை தரும், அறிவாளியான செயல்களை செய்யும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதெல்லாம் அந்தந்த ஜாதகங்களுடைய நிலைகளை பார்க்கும்போது நமக்கு புரியும். அடுத்து கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு எப்போ கோடீஸ்வர யோகம் வரும்? இந்த கன்னிராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி, 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். கன்னியை பொறுத்தளவில் சுக்கிரனும் சனியும் இணைந்து கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறது. அது ஆட்சி பெற்று தனித்தனியாக தான் ஆட்சி பெற்று இருப்பது. இந்த லக்கணத்துக்கு சுபத்தன்மை பெற்றிருந்ததுன்னா இந்த சனி தசையோ சுக்கிர தசையோ மிகப்பெரிய யோக பாக்கியத்தை தரும், மிகப்பெரிய யோக பாக்கியத்தை தரும். கன்னிக்கு பலமான யோகத்தை தரும். வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து, சுகம் அவ்வளவு வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ராசிக்கு இந்த தசாபுத்திகளில் தந்துடும். இந்த தசையில் சுக்கிரதசை ஒன்று சனி. அப்போ இந்த கன்னிக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 11ஆம் இடத்து அதிபதி யார்? சந்திரன். இந்த சந்திரன் சுக்கிரன் இணைந்து 5ல் 7ல் 9ல் பலமாக அல்லது ஆட்சி உச்சம் பெற்று சுபக்கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வை பெற்றிருந்ததுன்னா நிறைய இடங்கள் வாங்குவாங்க, வீடு வாசல் வாங்குவாங்க, நிறைய பெண்கள் மூலம் ஆதாயம் நிறைய கிடைக்கும். அவங்க சொல்லும்படி அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தில் வந்துடுவாங்க. நிறைய வீடு, காரு, பங்களான்னு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாய்ப்பை இந்த தசாபுத்தியெல்லாம் கொடுத்துரும். அது ரொம்ப நம்ம உணர்ச்சி பூர்வமாக உணர முடியும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியே சனி, அதே மாதிரி 9ஆம் இடத்து அதிபதி புதன். இந்த சனியும் புதனும் இணைந்திருக்கிறதா? சனியும் புதனும் சரியான இடத்துல பயணிக்குதா? பிறப்பு ஜாதகத்தில் சனியும் புதனும் சுபத்தன்மையோடு இருக்கா? குரு பார்வையோடு இருக்கா? அப்போது இந்த துலாம் ராசிக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் மிகப்பெரிய பணபலத்தையும் அந்த திசைகளில் கொடுக்கும். அது மாதிரி துலாமுக்கு 2ஆம் இடத்தினுடைய அதிபதி யார்? செவ்வாய். 11ஆம் இடத்து அதிபதி யார்? சூரியன். இந்த 2 கிரகங்களும் இணைந்தோ அல்லது ஒன்றுக்கொன்று பார்வை செய்தோ இவர்கள் பலமாக இருந்தாலும் இந்த திசா புத்திகளில் மிகப்பெரிய பணக்கார யோகத்தை செய்யும். நீங்கள் சார் சூரியன் செவ்வாய் இணைஞ்சி 7 8ல் இருந்தால் கடுமையான தாரதோஷம் சொல்கிறாங்க, இதை போய் இணைய சொல்கிறீங்களே ஐயா. நான் இப்போ சொல்கிறது பொருளாதாரத்துக்கு. ஒவ்வொரு டிராபிக்கும் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? பொருளாதாரத்தை பொறுத்தவரை நல்லா இருக்கும், அதை நம்ம மனசில் ஏற்றிக்கணும்ல. பொருளாதாரம் என்பது இந்த 2 கிரகங்களும் இணைந்திருந்தால் சிறப்பான பலனை தரும் அந்த திசா புத்திகளில். சரி, இப்போது விருச்சிகத்திற்கு எப்படி சார் இருக்கும்? விருச்சிகத்துக்கு எந்த திசாபுத்திகள் நல்லாயிருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்தளவில் விருச்சிகத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு, அதே போல் விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி சந்திரன். இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்துட்டா விருச்சிகத்துக்கு சந்திர மங்கள யோகம். வாழ்க்கையில் சிறப்பான பலனை தரும். அந்த திசா புத்திகளில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான யோகத்தோடு அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும். பொருளாதாரத்தில் ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த காலகட்டம் கொடுக்கும். அப்போ இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு இந்த திசாபுத்தி காலங்கள் பெரிய உதவிகரமாக இருக்குது விருச்சிகத்திற்கு. அது மட்டுமல்ல, விருச்சிகத்தை பொறுத்தளவில் 2ஆம் இடம் தனாதிபதி என்பது குரு, லாபாதிபதி என்பது புதன். இந்த புதனும் குருவும் பகை கிரகங்கள் சொல்லுவோம். ஆனாலும் இது 2ம் இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ ஆட்சி உச்சம் மற்றும் பலமாக இருந்தாலும் இந்த திசா புத்திகள்லையும் அதிகமான பண வருவாயை நமக்கு கொடுக்கும். அந்த கிரகங்கள் கெட்டு போகிறது தான் அந்த பணம் வர்றதில்ல. அந்த திசைகள் முடிஞ்சு போகிறதுனால அதனுடைய பலன் கிடைக்கிறதில்ல. இது எல்லா பலனையும் அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம், இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போ இப்படி இருந்தால் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இடத்தை ஈட்டிட முடியும்.
விருச்சிகத்திற்கும் பொருளாதாரம்